என் தங்க பிள்ளையே, நாளை அதிசக்தி வாய்ந்த ஆருத்ர தரிசனம். என் தங்கமே, இந்த ஆருத்ரா தரிசனம் நாளை விடியலிலேயே வருகின்றது. அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் வருகின்றது. அதனால்தான் அம்மா உனக்கு இப்பொழுது இதனை அவசர செய்தியாக கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அம்மா சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டு எதற்காக இந்த ஆருத்ரா தரிசனம், நாம் எதற்காக இதை செய்ய வேண்டும், எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதனை நான் சொல்லும் பொழுது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பொதுவாக ஆருத்ரா தரிசனம் என்பது பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற நாள்தான் ஆருத்ரா தரிசனம். என் குழந்தையே, ஆருத்ரா தரிசனம் என்பது யாருக்காக என்றால், என் தங்கமே, நடராஜ பெருமான், அதாவது சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடினார் அல்லவா? அந்த ருத்ரதாண்டவத்தை தான் ருத்ரா தரிசனம் என்பது. நாம் ஆருத்ரா தரிசனத்தில் அவரை வணங்குகின்றோம். ஆருத்ரா என்பதற்கு காரணம், என் தங்கமே, ருத்ரம் என்பது சிவபெருமான் கோபமாக ஆடிய நடனம். அதே நேரத்தில் ஆருத்ரா தரிசனம் என்றால் சிவபெருமான் மகிழ்ச்சியில் ஆடிய தருணம். கோபத்திலேயே சிவபெருமானை கண்ட நமக்கு அவர் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவரை வணங்கினால் நாம் வேண்டியது எல்லாம் உடனடியாக கிடைக்கும். என் குழந்தை, இன்னமும் உனக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நீதி என்பதற்கு முன்பாக ஆவை சேர்த்தால் அது அநீதியாக மாறிவிடுகின்றதல்லவா? அதுபோலத்தான் ருத்ர என்பதற்கு முன்பாக ஆவை சேர்க்கும் பொழுது அதற்கு எதிர்ப்பதமாக அது மாறிவிடும். அதைத்தான் ஆருத்ர தரிசனம் என்கின்றோம். என் குழந்தையே, பொதுவாக சிவபெருமானுக்கு பிரதோஷம், சிவராத்திரி என்று வருடத்தின் பல நாட்களில் அவருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். அங்கேயே இருக்கின்ற நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் 6 நாட்கள் மட்டும்தான் அபிஷேகங்கள் நடைபெறும். அதில் அதிமுக்கியமான நாள் வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற இந்த ஆருத்ரா தரிசனம். இந்த நாளில் அவருக்கு அபிஷேகங்களை செய்து வணங்கும் பொழுது கேட்டதையெல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அவர் அள்ளி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, சரியாக பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற நேரம் இன்று இரவு 10:58 ஆரம்பமாகின்றது. ஆனால் இரவு நேரத்தை தவிர்ப்பதாலும் காலை 6:07 நமக்கு பௌர்ணமி திதி முடிவடைவதனாலும் காலை நேரத்தில் இருக்கின்ற பிரம்ம முகூர்த்தத்தில் 3 மணியிலிருந்து 6 மணி வரை இடைப்பட்ட நேரத்தை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். என் தங்கமே, இந்த நேரத்தில் உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் ஏதேனும் நடராஜ பெருமானினுடைய சன்னதி இருக்குமாயின் அவருக்கு நடக்கின்ற அபிஷேகத்தை நீ கண்ணார கண்டால் உனக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். என் தங்கமே, இந்த புண்ணியத்தை நீ பெற்றுக்கொண்டால் உன்னை விட பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. என் தங்கமே, நாளைய விடியல் என் குழந்தைக்கு தெய்வத்தை வணங்குவதிலேதான் ஆரம்பிக்கப் போகின்றது. பிரம்ம முகூர்த்தத்தில் என் குழந்தை இதனை செய்யும் பொழுது இன்னமும் உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜைகள் செய்யும் பொழுது பொதுவாகவே உனக்குள் தெய்வ சக்தியினுடைய அதிர்வலைகள் அதிகமாக கிடைக்கும். அதிலும் நீ இன்று செய்கின்ற பூஜையானது நடராஜ பெருமானுக்கு செய்யும் பொழுது அது இன்னமும் அதிகமான அதிர்வலைகளை ஏற்படுத்தும். உன்னுடைய இல்லத்தில் நடராஜ பெருமானினுடைய எந்த விதமான புகைப்படங்களும் இல்லை என்றால் என் தங்கமே, அதை நினைத்து நீ வருந்த வேண்டாம். அம்மா சொல்வது போல நாளை விடியலில் நான் சொல்கின்ற இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீ 108 முறை சொல்லிப்பார். நான் எங்கு இருக்கின்றேன் அம்மா? நான் இருக்கின்ற இந்த இடத்திலிருந்து இதையெல்லாம் செய்ய முடியுமா என்று என் குழந்தை நீ கேட்கலாம்.
என் தங்கமே, எங்கு இருக்கின்றோம் என்று முக்கியம் கிடையாது. உன்னுடைய மனது எந்த அளவிற்கு சுத்தமாக இருக்கின்றது என்பது மட்டும்தான் முக்கியம். அதனால் நீ இருப்பது எங்காயினும் வேறு நாடே ஆனாலும் சரி, அம்மா சொல்வது போல மனதிற்குள் தெய்வத்தை மனதார வணங்கி நான் சொல்வது போல 108 முறை இந்த மந்திரத்தை நீ சொல்லிப்பார். நிச்சயமாக நாளை உனக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் எல்லாமே தென்படத்தான் போகின்றது. இது நாள் வரையிலும் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல பதில் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. என் குழந்தையே, பொதுவாக உனக்கு மனதிற்குள் ஏற்படுகின்ற சில சந்தேகங்கள் பதிலை கொடுக்காமல் அப்படியே நின்று கொண்டிருக்கின்றது. அவற்றிற்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. என் குழந்தை, நீ மனதார யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் தெய்வங்களுக்கு சரியாக பூஜைகளை செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்களை நீ பெற்றே தீருவாய். அவை உனக்கு கிடைக்காமல் ஒரு நாளும் போகாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, நாளைய ஆருத்ரா தரிசனம் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பத்தை கொடுக்கப் போகின்றது. நாளை நீ சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் இதோ. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் என்று 108 முறை இந்த மந்திரம். இது நடராஜ பெருமானினுடைய காயத்ரி மந்திரம். அதாவது ருத்ர தாண்டவத்தில் இருக்கும் பொழுது அவருக்குரிய காயத்ரி மந்திரம். என் தங்கமே, இந்த ஆருத்ர தரிசனத்தில் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அவர் மனம் குளிர்ந்து உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார். என் தங்கமே, தெய்வத்தை முதலில் வணங்குவதற்கு முன்பாகவும் வேண்டுதல் வைப்பதற்கு முன்பாகவும் எந்த ஒரு வேண்டுதல் உனக்கு நிச்சயமாக வேண்டும் என்று இருக்கின்றதோ, எந்த ஒரு கஷ்டம் உடனடியாக உனக்கு தீர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதை சரியாக நீ கேட்க வேண்டும். நீ கேட்கின்ற விஷயங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில், அது உனக்கு அவசியம் என்று தோன்றுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக தெய்வம் உனக்கு அதனை உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, இத்தனை நாட்களும் நீ என்ன பிரச்சனைகளை எல்லாமோ கடந்து வந்து விட்டாய். இன்னும் சில நாட்கள் மட்டும்தான். இதுபோன்று தெய்வங்களுக்கு உரிய நாட்களில் நீ தெய்வங்களை சரியாக வணங்கி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெற்றுக்கொள். குறிப்பாக பெண்களுக்கு தீட்டு நேரமாக இருந்தால் மட்டும் நிச்சயமாக இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். என் தங்கமே, சிவபெருமான் நிச்சயமாக உனக்கு நல்ல அருளை வழங்குவார். நமக்கு இப்படி செய்ய முடியாமல் ஆகிவிட்டதே என்று நினைத்து நீ வருந்த வேண்டாம். நிச்சயமாக என் குழந்தை, தீட்டு நேரங்கள் முடிந்த பிறகு நீ என்றாயினும் உனக்கு நடராஜ பெருமானை தரிசிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும்பொழுது அன்று நீ இந்த மந்திரத்தை தாராளமாக அவர் முன்னால் சொல்லலாம். 108 முறை என்பது எண்ணிக்கை மிகவும் அவசியம். யாரும் உன்னை தொந்தரவு செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தெற்கு திசையை தவிர மற்ற எந்த திசையை வேண்டுமானாலும் நோக்கி அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம். வெறும் தரையில் உட்காராமல் ஏதேனும் ஒரு விரிப்பினை விரித்து கொண்டு அதன் மேல் அமர்ந்து கொண்டு சொல்லத் தொடங்கு. எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் தெய்வத்தினுடைய அருளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய். என் தங்கமே, வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று இருந்தால் அந்த விஷயங்கள் யார் மூலமாவது உன் காதுகளுக்கு வந்து சேர்ந்துவிடும். அப்படித்தான் இன்றும் இந்த விஷயம் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக நாளை விடியலை நல்லபடியாக தொடங்கு. நாளைய பிரம்ம முகூர்த்தம் நீ சிவபெருமானையும் நடராஜ பெருமானினுடைய அருளை முழுமையாக பெற்று விடுவாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதும் உண்டு.